afternoon. Today lunch Wednesday. பூண்டு போட்ட எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு, நெய் போட்டு வச்சிருக்கா, கீரை கடையல், எனக்கு அது ஸ்பெஷலு, முட்டை, அப்பேலம் 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 சாப்பிடுறோம் 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 அப்பேலம் சாப்பிடுறோம். எங்க ஊர்ல ஸ்னோலாம் கரைஞ்சி நார்மல் லைஃப் ஸ்டைல் வந்துடுச்சு. ஆனா கோல்டு இருக்குது. நெய்யை போட்டு கீரை கடையிலுக்கு அதுக்கும் பாரே வா, அப்பளத்தை வச்சுட்டு வத்தலை வச்சு சாப்பிட்டு பாருங்க, சொர்க்கம் தெரியும், அப்படி இருக்கும் டேஸ்ட். இன்னைக்கு எனக்கு எல்லாரும் விஷ் பண்ணாங்க. எனக்கு வெட்டிங் டே இல்லைங்க, சில்லியா இந்த ஊருக்கு வந்து 23 வருஷம் ஆச்சு. அதை பற்றி வீடியோ போட்டேன். இந்த ஊருக்கு வந்தது அதுக்கு முன்னாடி தெரியும். இந்த ஊருக்கு வந்து 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா, 22 வருஷம் முடிஞ்சிடுச்சு. அதை பற்றி இந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டேன். எங்களுக்கு வெட்டிங் டே வந்து இன்னும் ஒரு 20 நாள் இருக்குது. கரெக்டாக 20 நாள் இருக்குது. எனிவே நீங்கள் எல்லாம் விஷ் பண்ணீங்க, எல்லாருக்கும் நன்றி. ஆனால் எங்களுக்கு வெட்டிங் டே இல்லை, ரீகேப் தான் அந்த வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம். நல்லா சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய பேர் நான் வீடியோ சொன்னதுக்கு அப்ரிஷியேட் பண்ணீங்க. என்னால் முடிஞ்சது நல்லது சொல்கிறதாங்க நினைப்பேன் எப்பயுமே. இது உங்களுக்கு பார்த்து பொறாமப்படுற ஆள் நான் கிடையாது. எனக்கு அது தேவையும் கிடையாது. கடவுள் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கான். நான் ஏன் அடுத்தவனை பார்த்து பொறாம பண்ணணும்? நிறைய பொறாம பிடிச்சவனு தான் மெசேஜில் அசிங்கமாக பேசுகிறாங்க. அது மாதிரிலாம் நம்ம கிடையாது. நான் அப்படி தப்பாக நடந்தால் கூட சொல்லுவேன், விளக்கமாக சொல்லுவேன். கண்ணா அது மாதிரி பண்ணாதீங்க அப்படி சொல்லுவேனே தவிர அதை பற்றி பேசலாம் பண்ண மாட்டேன். அது எனக்கு தேவையும் இல்லை. நமக்கு அதுக்காக வரல இந்த உலகத்துக்கு. எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் நன்றி. ஃபேஸ்புக்கில் எவ்வளோ பேர் எனக்கு வாழ்த்து சொல்கிறீங்க, எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். வாழ்த்த வயதுதான் வாழ்த்துறேன். எல்லாரும் நல்லா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க. வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, சோம்பேறித்தனப்படாதீங்க. எவனோ ஒருத்தன் சம்பளம் கொடுக்குறான்றதுக்காக அவங்களுக்கு உழைப்பெல்லாம் கொடுக்குறீங்க. 3 வேளை சாப்பாடு நம்ம ஒரு ஜான் வயிற்று தான் வாழ்கிறோம். அதுக்கு ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. பண்ணணும். அப்போ தான் ஹெல்த் இஸ் வெல்த். அப்போ நீங்கள் நல்லா இன்னும் நல்லா செய்ய முடியும், நல்ல நிலைமைக்கு வர முடியும். உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை போச்சு. உடனே சொல்லுவாங்க எங்களுக்கு டைம் இல்லை. எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. அந்த உலகத்தில் டைம்ன்றது வந்து எல்லாருக்கும் இருக்குது. அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்றது தான் காரணம். ஒரு சிலவங்க இருப்பாங்க, வேலைக்கு போகிறதுனா 10-20 மணி நேரம் வேலை செய்யணும்னா காசு நிறைய இருக்கும். அவர் தானே இங்கே பேசிஸ் சம்பளம் ஓடிக்கினே இருப்பாங்க. அவரும் கடைசியில் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. இதுதான் வாழ்க்கை. புரிஞ்சுக்கிங்க. அனுபவத்தில் சொல்கிறேன். நான் அது மாதிரி பண்ணல, பார்த்தவங்கள பார்த்து சொல்கிறேன். நான் என்றைக்குமே போதுமன்ற வாழ்க்கை வாழ்கிறேன் நான். அதனால தான் நிம்மதியாக இருக்கிறேன். அதுதான் வாழ்க்கை. அதுக்கு மேலே ஆசைப்பட்டால் அளவுக்கு மீந்தினா அமுதம் நஞ்சு ஆகிடும். சில்லியா சாப்பாடை பாருங்கள். இதான் மேடம் சாப்பிட்றது. குக்கிம்பா சாலடு அது இது வச்சா சாப்பிடுவாங்க. ஹெல்த்தி. தேங்க்யூ கண்ணம்மா ஃபார் யுவர் ஃபீஸ்ட். காட் பிளஸ் எவ்ரி ஒன். காட் பிளஸ் யூ.